எல்லாத்துக்கும் மாலை வணக்கம் சார். நேற்று கொடுத்த லெவல்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் எப்படி ஒரு கட்சியில் ஒரு அப்டேஷன் சார். அதுக்கப்புறம் நாளை லெவல்ஸ் உங்களுக்கு கொடுக்குறேன். இன்றைக்கி வந்து நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, சென்செக்ஸ் மூணுமே நான் கொடுத்த லெவல் எதுவுமே ஒர்க் ஆகலை சார். ரெண்டு சைடும் பிரேக் ஆகலை. பாருங்கள், நான் சொல்கிறேன். 25,910 நிஃப்டி பிரேக் பண்ண அப்சைடுன்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 25,897.35. ஹை பார்த்தீங்கன்னா 25,899.80. லோ பார்த்தீங்கன்னா 25,630. அப்போ வந்து ரெண்டு சைடுமே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணல நிஃப்டி பொறுத்தவரை. இதேமாரி பேங்க் நிஃப்டியும் 59,704 பிரேக் பண்ணால் அப்சைட்னு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 59,767.55. ஹை பார்த்தீங்கன்னா 59,767.55 சேம் லெவல். ஓப்பன் ஆனோட சரி சார். அதுக்கப்புறம் மார்க்கெட் கீழே வந்துருச்சு 59,312.05. அப்போ வந்து பேங்க் நிஃப்டி ரெண்டு சைடும் பிரேக் பண்ணல. இதேமாரி சென்செக்ஸ் சார் 84,275 பிரேக் பண்ண அப்சைடு சொல்லியிருந்தேன். 83,170 பிரேக் பண்ண டவுன் சைடு சொல்லியிருந்தேன். மார்க்கெட் ஓப்பன் ஆனது 84,079.32. ஹை பார்த்தீங்கன்னா 84,258.03. லோ பார்த்தீங்கன்னா 83,262.79. ஸோ இன்றைக்கி எந்த சைடுமே வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணல சார். இன்றைக்கி வந்து ஒர்க் ஆகலை. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் டியூஸ்டே வந்து மார்க்கெட் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்ட்டு. எக்ஸ்பிரி நிறைய ரீசன் இருக்குது சார், அதனால் ஒர்க் ஆகலை. இன்னத்தோட லெவல் இப்படி தான் சார். நீங்கள் வந்து டெய்லி நம்ம ட்ரேடு பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டு கொஞ்சம் அவாய்டு பண்ணிக்கோங்க. அதேமாதிரி மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே ஏதாவது ஒரு என்ட்ரி பண்ணணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டையும் கொஞ்சம் அவாய்டு பண்ணுங்கள். நான் கொடுக்குற லெவல்ஸு செக் பண்ணுங்கள், ஓனாக அனலைஸ் பண்ணுங்கள். மினிமம் ஒரு 1/2 hour வெயிட் பண்ணிவிட்டு மார்க்கெட்டோட டைரெக்ஷன் பார்த்துட்டு என்ட்ரி ஆகுங்க. நம்ம தப்பாக என்ட்ரி ஆகிட்டோம்னா மார்க்கெட் கண்டினியூவாக ரன் ஆகும் சார். நம்ம கூட ரன் ஆக முடியாது. நம்ம ரன் ஆகணும்னா நம்ம கொஞ்சம் ஸ்டாண்டிங்கில் நிற்கணும். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக மைண்டில் வச்சுக்க சார். எல்லாத்துக்குமே தெரியும், பட் இருந்தாலும் எனக்கு சொல்ல வேண்டியது நான் சொல்லிடுறேன். சேனல் இதை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சார். பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். நான் போடுற கண்டென்ட் உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுன்னா லைக் கொடுங்க. நாளத்தோட லெவல் சார். நிஃப்டி வந்து 25,890 பிரேக் பண்ண அப்சைடு, 25,590 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 27,732.30. பேங்க் நிஃப்டி வந்து 59,800 பிரேக் பண்ண அப்சைடு, 59,330 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 59,578.80. சென்செக்ஸ் வந்து 84,170 பிரேக் பண்ண அப்சைடு, 83,170 பிரேக் பண்ண டவுன் சைடு. மார்க்கெட் க்ளோஸ் ஆனது 83,677.69. இதான் சார் பொசிஷனு. ட்ரேடுங்கிறது ரொம்ப ஈஸி, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன். பட் அந்த ட்ரிக்கு தெரிஞ்சுட்டு பண்ணுங்கள். ட்ரிக்கு தெரியாமல் என்ட்ரு ஆனோம்னா நம்மளோட பணம் வந்து லாஸ் ஆயிரும் சார். நீங்கள் லாஸ் பண்ணுற பணம் இன்னொருத்தருக்கு ப்ராஃபிட்டாக போய் சேரும். நீங்கள் அதே கேர்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா வேறு யாரோ லாஸ் பண்ணுறது உங்களுக்கு ப்ராஃபிட்டாக வரும். இதுதான் சார். இதை தவிர யாரும் இந்த ப்ராஃபிட் யாரும் கொடுக்க போகிறதில்ல. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். நீங்கள் லாஸ் பண்ண இன்னொருத்தருக்கு அது ப்ராஃபிட்டு. நீங்கள் ப்ராஃபிட் பண்ண இன்னொருத்தர் யாரோ லாஸ் பண்ணதான் உங்களுக்கு ப்ராஃபிட் வரப்போகுது. இதை தவிர ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லப்போல ஒருத்தரோடது நீங்கள் எடுக்கிறீங்க. கேர்ஃபுல்லாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள் சார். இது வந்து சாதாரண விஷயம் கிடையாது. ட்ரிக்கு தெரிஞ்சால் ரொம்ப ஈஸி. கொஞ்சம் லாங் டைம் ட்ரேடில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர்னிங்ஸ் பண்ணலாம் சார். அது எந்த சேஞ்சஸும் இல்லை. கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். எதாவது டவுட் இருந்தால் சொல்லுங்கள் சார். நான் நிச்சயமாக என்னால் முடிஞ்சது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நாளைக்கு ஈவினிங் மீட் பண்ணலாம் சார். தேங்க்யூ.